ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சினி தமிழன் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவி டிக்கெட் 43. உயிரை கொடுத்தேனும் இந்திய தேசத்தை காப்போம்னு உறுதிமொழி எடுத்துட்டு நமக்காக, நம்ம மக்களுக்காக பார்டரில் போய் குளிர்லையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நமக்காக போராடுற இராணுவ வீரர்கள். அதில் ஒருத்தர் பிக்கெட் 43ல் போஸ்டிங் கிடைக்கிது. அந்த பிக்கெட் 43ன்றது எப்போவுமே பதட்டமாக வச்சிட்ருக்க ஒரு இடம், கன் ஃபயரிங் நடக்கிற ஒரு இடம். அங்கே இருக்கிற நம்ம அந்த இந்திய வீரருக்கும் பாகிஸ்தான் வீரருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அதை பற்றின ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் மூவி தான் இது. வாங்க ஸ்ட்ரைட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். நம்ம வாகா பார்டர்லேருந்து மூவி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கே என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பரேட் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணுறது, பரேட் பண்ணி கொடியேற்றுறது, அதே மாதிரி பாகிஸ்தான் பண்ணுறது, இதெல்லாமே வச்சு தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயாவது அந்த க்ளோசிங் கேட்டும் பார்டரும் இருக்குது. இது இல்லாமல் ஒரு இமேஜினரி பவுண்ட்ரிஸ் வச்சு மக்களுக்காக நம்ம வீரர்கள் போராடுற ஒரு இடம் அப்படின்னா அது காஷ்மீர். அங்கே நிறையா பேரும் சேர்ந்து போராடுவாங்க. ஒருத்தர் மட்டும் தனியாக போய் இருந்து போராடுற நிலமையும் இருக்கும். அந்த மாதிரி போகிற ஒரு வீரர் அங்கே எப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்றது பற்றின கதை அப்படின்னு சொல்லி தான் இந்த மூவ் பண்ணுறாங்க. பிக்கெட் 43ன்றது காஷ்மீரில் ஒரு லொக்கேஷன். அங்கே இந்தியன் சோல்ஜர் ஹரி இருக்கார். அவர் கூட ஹெல்ப்புக்கு பக்காடின்னு ஒரு டாகும் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு பாகிஸ்தானுக்கும் பங்கர் இருக்குது. பங்கர்னால் அவங்க ஸ்டே பண்ணக்கூடிய அந்த பிளேஸ், லைக் நம்ம டென்ட் மாதிரி, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே நம்ம இந்தியன் சோல்ஜரும் பக்காடியும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம பக்காடி எந்திரிச்சு வெளியில் பார்க்குறான். ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்றத அவன் ஃபீல் பண்ணிட்டான். போய் நம்ம ஹரியை எழுப்புறான். ஹரி எழுந்திரிச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் அந்த பங்கர்லேருந்து ஏதோ ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட். அவங்க தான் நம்மளை பங்கரை ஃபயர் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு அசம்ஷனில் பார்க்குறாரு. சடனாக பார்த்தா வேற ஒரு சைடுலேருந்து பாகிஸ்தான் பங்கருக்கும் ஒரு புல்லட் போகுது. ஸோ பாகிஸ்தானி நம்மளை டார்கெட் பண்ணல, வேறு யாரோ தான் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கன் எடுத்துகிட்டு வெளியில் வராரு. இருந்தாலும் இவருக்குள்ளே ஒரு பயம், இன்னொரு 2 days ஆயிருந்தால் கம்மன் நம்ம இங்கேருந்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முஷரஃப்னு கூப்பிட்டுட்டே ஷூட் பண்ணுறாரு. அது யாரை கூப்பிட்றாருன்னு நமக்கு புரியல. ஆனாலும் ஷூட் பண்ணால் ஒரு புல்லட் கூட அந்த ஆப்போனண்ட் மேலே படலை. அவங்க 2 பங்கரையும் ஃபயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் ட்ரை பண்ணும்போது சடனாக சைடில் ஒருத்தர் ஷூட் பண்ணும்போது இவரோட ஷோல்டரில் ஒரு புல்லட் உள்ளே இறங்கிடும். இவர் அப்படியே கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்க்கு போயிடுறாரு. அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக், லைக் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பேஸில் சரவணன்ற ஒரு சோல்ஜர் இறந்துருப்பார். அவர் எங்கே இறந்துருப்பார்னா பிக்கெட் 43ல். அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு அந்த பாடியை அனுப்பி வைக்க போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு பர்சன் மட்டும் ரொம்ப நர்வஸாக இருக்கார். அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 மெம்பர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பாக. என்னென்னா அந்த பிக்கெட் 43ல் இது 3வது டெத்து. இதுவே 1.5 வாரம் கழித்து தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அவர் இறந்துட்டாருன்றது. இந்த ரேஷன் திங்ஸை வச்சு தான் அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இது அந்த பாகிஸ்தான் பங்கர்ஸில் இருக்கிற அந்த ரேஞ்சரோட வேலை தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சரவணன் ரிஃபைல் ஷூட்டிங்கில் சிஓவே அட்மையர் ஆன ஒரு பர்சன். அவரை எப்படி பண்ணியிருக்க முடியும்? இது பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸோட வேலை கிடையாது, இது ஒரு மிலிட்டன்ஸோட வேலை அப்படின்றத இன்னொரு ஃப்ரெண்டு கன்வே பண்ணுறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அந்த சரவணனுக்கு என்ன நடந்துச்சு, அவர் பாடி வாங்க போகும்போது அவர் கை காலெல்லாம் நகமே இல்லையா, அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட தலையை வெட்டி அங்கே ஃப்ளாஷ் மாஸ்கில் வச்சுருந்தாங்களாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சரவணனுக்கு அடுத்தது அங்கே பிக்கெட் 43ல் நெக்ஸ்ட் போஸ்டிங் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹரியை காட்டுறாங்க. அவர் ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்கிறது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹரிக்கிட்ட ஒருத்தர் அண்ணா நீங்கள் லீவு கேட்டுட்டு ஊருக்கு போங்க, சிஓ சார்கிட்ட சொல்லுங்கள், புரிஞ்சுப்பார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களே, லக்ஷ்மி அக்காவுக்கு இப்போ விட்டால் மேரேஜ் ஆகிடும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பிக்கெட் 43க்கு மட்டும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா 6 months நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, லீவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் ஒரு பர்சன் ஹரி உன்னை எங்கெல்லாம் தேடுறது, உன்னை சிஓ சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹரிக்கு ஷாக் ஆகிடுது. உடனே அந்த பையன் நீங்கள் போங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்களோட சுச்சுவேஷனை சொல்லுங்கள், அவர் புரிஞ்சுப்பாரு, அவரும் நம்ம ஊருக்காரர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு நம்பி நம்ம ஹரியும் சிஓ சார்கிட்ட போய் பேசுகிறார். நம்ம ஹரியும் போய் நெக்ஸ்ட் வீக் கல்யாணத்துக்காக நாங்கள் போயே ஆகணும் சார், எனக்கு கல்யாணம், இந்த விட்டால் எனக்கு இனிமேல் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி சிஓ கிட்டே சொல்ல, அவர் அதெல்லாம் முடியாது, டியூட்டி காலில் மேரேஜ் என்ன, மேரேஜ் நின்னா என்ன, மேரேஜ் நடந்தால் என்ன, கண்டிப்பாக இதான் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறாரு. அண்ட் தென் அவரும் எவ்வளவோ கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னோட லீவை கேன்சல் பண்ணுறேன், ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப பயந்தவன் சொல்லிவிட்டு உனக்குள்ளே இருக்க சோல்ஜரை நீ ப்ரூஃப் பண்ணுறதுக்கான கரெக்ட் டைம், போய் கிளம்புறதுக்கு ரெடியாக,
இந்த டைம் அவங்க கூட பக்காடி இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் டென்ஷன் ஆகி, ஓய் பக்காடிங்கிறது நம்ம டீமில் இருக்க ஸ்னிப்பர் டாக் அப்படின்னு சொல்கிறார். போயிட்டுருக்க ஹரியை சிஓ கூப்பிட்டு, அது எப்போவுமே ஃபயரிங் நடக்கிற இடம், ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோ, அதே மாதிரி உயிரோடு இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹரிக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து பக்காடியையும் நம்ம ஹரியையும் அந்த லொக்கேஷன் பக்கத்தில் இறக்கி விட்டுறாங்க. அவங்க அங்கேருந்து அந்த பங்கர் இருக்கிற லொக்கேஷனுக்கு நடந்து போகிறாங்க. ஒரு வழியாக அவங்களுக்கான பங்கரை ரீச் ஆகிட்டு அந்த ரூமை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதோட நம்ம பக்காடி போய் திடீர்னு ஹரியை எழுப்புற மாதிரி ஃப்ளாஷ்பேக் முடித்து ரியல் ஸ்டேட்க்கு வந்துடுறாங்க. அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்த ஹரி வந்து நம்ம பக்காடி எழுப்பினோடனே கான்சியஸ்க்கு வந்துடுறாரு. அவங்க ஷூட் பண்ணுற சவுண்டை கேட்டோடனே பக்காடி வேகமாக உள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பதுங்கி நம்ம பங்கருக்குள்ளே போயிடுறாங்க. சரி, எப்படியாவது பேஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோன்னு அங்கே ஒரு லேண்ட்லைன் மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும், அதை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே யாரும் பிக் பண்ணல. அதே மாதிரியே சரி வாக்கியாவது வச்சு ட்ரை பண்ணுவோன்னு பக்காடியை வாக்கி எடுத்துகிட்டு வந்து தர சொல்லி வாக்கியில் ட்ரை பண்ணுறாங்க. அதையும் யாரும் பிக் பண்ணல. வாக்கியை வச்சுட்டு அவருக்கு கை ரொம்ப பெயினாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த புல்லட் பட்டதை, அதுக்கு வந்து ஒரு டவல் மாதிரி வச்சு அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது வச்சிட்ருக்காரு. அதுங்குள்ள அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஷூட் பண்ண உடனே வாக்கியும் உடஞ்சி போயிடுது. வேற ஒரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து இந்த கால் வந்ததை பேஸ் பண்ணி அவங்க பிக்கெட் 43க்கு ரீச் பண்ணுறாங்க. யாரும் எடுக்கலை, அதாவது ரீச்சே ஆகலை கால். சரின்னு பேஸ்க்கு கூப்பிட்டு பிக்கெட் 43ல் வந்து ஹெவி ஃபயரிங் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்ச சிஓ அவரோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு, ஹரி என்னோட பாய், அவங்க தனியாக போராடிட்டு இருக்கான், அவங்க இவரோட மீட்கிறது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ஹரிக்கு சப்போர்ட்டாக அனுப்பி விடுறாரு. அங்கே ஃபைட் ஹெவி ஆகுது. நம்ம ஹரியும் உள்ளேருந்து பங்கருக்குள்ளேருந்து வெளியே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. ஷூட் பண்ணிகிட்டே ஆப்போசிட்டில் இருக்க முஷரஃப், என்ன பண்ணிகிட்ருக்க, நான் தனியாக போராடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. பாகிஸ்தான் ரேஞ்சர் டியூட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னொரு ரேஞ்சர் வராரு. ஆல்ரெடி இருந்தவர் வந்து இந்தியன் சோல்ஜர் இருக்காங்க, நீ கீழே குனிஞ்சு வா, அவங்க இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறாரு. போகும்போது டியூட்டி முடிஞ்சு அவர் கிளம்புறப்ப அங்கே ஷூட் பண்ணுறாரு. எதுக்காக ஷூட் பண்ணுறேன்னா அப்போ தான் நம்ம இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம ஹரியோ இருந்தவன் தூங்கவே விடலை, இப்போ வந்திருக்கவன் என்ன பாடுபடுத்த போகிறானோ, போகும்போது கூட அவன் திமிரு கட்டிட்டு போகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான் இங்கே உட்காந்துட்டு. இருந்தாலும் அவனை பார்த்து நம்ம ஹரிக்கு கொஞ்சம் பயம். சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ரேஷன் வாங்குற நாள். ரேஷன் வாங்குறதுனா அவங்களுக்கு தேவையான பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். தட் மீன்ஸ் ரைஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே, அந்த பக்காடிக்கு ஃபுட்டு எல்லாமே. ரேஷன் கூட ஒரு லெட்டரும் வருது நம்ம ஹரிக்கு சிஓ கிட்ட இருந்து, உனக்கு லீவ் சேங்ஷன் ஆகலைன்னு. இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பங்கருக்கு வந்துடுறாங்க. பங்கருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லேண்ட்லைன் மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும்ல, அது என்னென்னா சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். அதை சுற்றி விட்டோன்னா பேஸ்க்கு மட்டும்தான் லைன் கிடைக்கும். அதை சுற்றி விட்டு பேஸ்க்கு ரீச் பண்ணுறாங்க. அங்கே மணின்னு ஒருத்தர் ஃபோன் பிக் பண்ணுறாரு. மணியனா எப்படி இருக்குது, என்னோடய லீவு கிடைக்கலன்னு சிஓ சார் லெட்டர் போட்டிருந்தாரு, அம்மா ஏதாவது லெட்டர் போட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். அம்மா கிட்டேருந்து எந்த லெட்டரும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து இங்கே இருக்கும்போதே எனக்கு தெரியும் பிக்கெட் 43க்கு போனால் லீவ் கிடைக்காதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான், அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். அங்கேருந்து பரவாயில்ல ஹரி, நீயாவது இங்கே பேஸ் ரொம்ப டார்ச்சராக இருக்குது, போன வாரத்துலேயே 3 பேர் இறந்து போயிட்டாங்க, அதில் முகுந்தன் சாரும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹரி ஃபீல் பண்ணுறான். அவருக்கு 3 வயசு குழந்தைன்னு இருக்கே, அவ்வளோதானா நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அண்ணா எப்படியாவது சொல்லி சிஓ கிட்ட பேச சொல்லுங்கள், என்னோடய லீவை சேங்ஷன் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லும்போது கால் ட்ராப் ஆகிடுது. சரி, புது லெட்டர் வராட்டின்னு ஆல்ரெடி இருக்கிற லெட்டரை படிப்போன்ட்டு பழைய லெட்டரை தேடி எடுத்து அவங்க அம்மா அனுப்பின லெட்டரை எடுத்து படிக்கும்போது அவங்க அம்மா எனக்கு லைட்டாக மூச்சு திணறல் தான் வருது அப்படின்னு சொல்லி அதை சொல்லிகிட்டு இருக்க டைமில் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹரியும் அவரோட லீவுக்காக ஊருக்கு போயிருக்காரு. அங்கே அவரோட லவரை மீட் பண்ணுறாரு. லவர் யாருன்னா ஹரியோட மாமா பொண்ணாவே தான் இருக்கும். அந்த பொண்ணு அப்பா என்னை கேட்காம நிறையா முடிவு பண்ணுறாரு, மாப்பிள்ளை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹரியும் அடுத்த நாள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவங்க மாமா கிட்டே பொண்ணு கேட்குறாரு. அவங்க மாமாவும், நான் இவ பார்த்துருக்கிறது பெரிய பிஸ்னஸ் மேன், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் இருக்க வீடு கூட என்னோட சொத்து தான், ஆனால் நான் அதெல்லாம் கணக்கு பார்த்துருக்கேனா, இதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உனக்கு லீவு கிடைக்காது, அத்தைங்கிற முறையில் நீ மட்டும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி
ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், உனக்கு நெக்ஸ்ட்டு எப்போ லீவுன்னு ஹரிக்கிட்ட கேட்குறாங்க. ஒரு ஜூன் இல்லைனா ஜூலையில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நாங்கள் இங்கே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுறோம், நீ வந்தோடனே மேரேஜ் பண்ணிடுறோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. இதோட அந்த வில்லேஜ் ஃப்ளாஷ்பேக் மட்டும் முடியுது. நம்ம ஹரிக்கிட்ட ஒரு ரேடியோ இருக்குது, அதை டியூன் பண்ணி முகமது ரஃபி பாட்டு ஓடிட்டுருக்கு. அந்த கேப்லேயே ஒரு டீ போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு. திடீர்னு ஹேரே அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த பாகிஸ்தான் ரேஞ்சர் வந்து கூப்பிட்ருப்பான். கொஞ்சம் வேல்யூம் வச்சா நானும் அந்த முகமது ரஃபி பாட்டை கேட்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹரி டென்ஷன் ஆகி ரேடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கையும் அணைச்சிட்டு போய் படுத்துடுறாரு. திடீர்னு நடு தூக்கத்தில் ஒரு புல்லட் ஃபயர் பண்ணுற சத்தம். ஐயையோ, இவன் முகமது ரஃபி பாட்டை கேட்கறதுக்காக நம்ம சுட்டு கொண்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரி கம்மன் இருப்பாரா, அவர்கிட்ட இருக்க AK-47 PK-47 எல்லா கன்னையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, வாடா இப்போ வாடா அப்படின்னு போய் நிற்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம். உடனே பக்காடி நீ வெளியில் வாடா, என் பக்கத்தில் வந்து நின்றுக்கோடா அப்படின்னு அந்த நாயோ ஹெல்ப்பு கூப்பிட்றாரு. நம்ம பாகிஸ்தான் ரேஞ்சர் கேஷுவலாக வெளியில் வந்து, என்ன கடை ஓப்பன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்தா உனக்கு கடை மாதிரியா தெரியுது அப்படின்னு சொன்னோடனே அவரும் போய் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, நானும் இப்போ கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் உடனே நம்ம ஹரிக்கு பயம் வந்து, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லோடனே மறுபடியும் சொல்கிறாரு, நீ தானே நைட்டு ஃபயர் பண்ண, அதனால தான் நான் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹரி கேட்க, பாகிஸ்தான் ரேஞ்சர் சொல்கிறாரு, நேற்று இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச்சு, நான் ஜாலியாக இருந்தேன் அதனால் ஃபயர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னோடய டிரான்சிஸ்டர் இதாயிருச்சு, யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹரி கேட்க, பாகிஸ்தான் வின் பண்ணனால தான் நான் ஃபயர் பண்ணேன், ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ரேஞ்சர் சொல்கிறாரு. நம்ம ஹரி அந்த பாகிஸ்தான் ரேஞ்சரை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோடனே ஒரு சவுண்டு, முஷரஃப் அப்படின்னு. டக்குன்னு நம்ம ஹரி கான்சியஸ் ஸ்டேட்க்கு வந்து முஷரஃப்னு கூப்பிட்ற மாதிரி கேட்குது. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. இங்கே அந்த சப்போர்ட்டுக்காக வந்த டீம் அந்த வேன் பயங்கர ஸ்னோனால் மூவ் ஆகலை. ஸோ வீலுக்கு வந்து செயின் மாதிரி கட்டினா தான் மூவ் ஆகுன்றனால அதை கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சிஓ வந்து சீக்கிரம் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு ரொம்ப டென்ஷனில். அவங்க கட்டி முடித்து கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து அந்த ஷூட் பண்ணுற டீம் வந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க, ஆல்மோஸ்ட் நியர்பை அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க இந்தியன் பங்கரை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ஒரு புல்லட் பங்கருக்குள்ளே போய் நம்ம ஹரி வச்சுருந்த அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுது. அதில் ஒரு லெட்டரை நம்ம ஹரி கையில் எடுக்கிறாரு. மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக். அவங்க அம்மா கிட்டேருந்து வந்த லெட்டர். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, அண்ட் தென் லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் லக்ஷ்மியை மறந்துடு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அம்மா எழுதியிருக்காங்க. உடனே ஹரி இனிமேல் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் அண்ட் தென் லக்ஷ்மியோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தீயில போட்டு கொளுத்திடுறாரு. சோகமாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்தா முஷரஃப் வந்து என்னாச்சு, எதுவும் அம்மாவுக்கு உடம்பு முடியலையான்னு கேட்க, இல்லை லக்ஷ்மிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவரை சில ஆறுதல் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க. அண்ட் தென் நம்ம முஷரஃப் வந்து அவரோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறாரு. அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து காட்டி, இதான் என் ஒய்ஃபு, எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாங்க, லைக் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறவங்க, என் குழந்தைக்கு அம்மாவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டோடனே ஒரு பொண்ணு ஒரு பையன், இன்னொன்று 6 months வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பையன் என்ன பண்ணுறானோ, பையன் 2nd standard படிக்கிறான், பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோடனே அவர் யோசிக்கிறாரு. எகெயின் ஒரு ஃப்ளாஷ்பேக். முஷரஃப் வந்து அவரோட பொண்ணு ஆசைக்காக பொண்ணை ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பார் ஸ்கூலுக்கு. பட் அங்கே என்னென்னா தாலிபான் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, பெண் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படின்றத. ஸோ அந்த ஸ்கூல் ஹெச்எம் மாதிரி இருப்பார் இல்லையா, அவர் வந்து உனக்கு இந்த ரூல்ஸ் தெரியாதா, சீட் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாவமாக, அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும். ஆனாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு வந்துடுவாங்க. வெளியில் வந்தோடனே அந்த தாலிபான் வந்து இவங்களை மிரட்டுற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதோட ஃப்ளாஷ்பேக் முடிச்சிடறாங்க. நம்ம ஹரி வந்து ஏன் பாகிஸ்தானில் கேர்ள்ஸ்லாம் படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, பாகிஸ்தானில் அப்படி கிடையாது, பிக் சிட்டிஸ்லாம் பண்ணலாம், ஆனால் ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும் அவங்களோட ரூல்ஸுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. முஷரஃப் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை, எங்கள் கிராண்ட்ஃபாதர் பிறந்தது வந்து பஞ்சாப், ஸோ ஒரு டைமாவது நம்ம போயிட்டு வரணும் இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே, நீ டோன்ட் வரி, வாஹா பார்டர் வழியாக வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்
ஒரு சாங் வருது. 2 பேரும் அவங்கவுங்க ஃபேமிலியை பற்றி நினைக்கிறாங்க. அண்ட் தென் டைம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேரும் குக் பண்ணிட்டு வந்து ஒன்றா வச்சு சாப்பிட்றது, ட்ரெஸ் வாஷ் பண்ணி ஒன்றா காய போடுறது, விளையாடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம முஷரஃப் வந்து அவரோட ஒய்ஃப்க்கு லெட்டர் எழுதுறாரு. ஃபஸ்ட்டு லோன்லியாக தான் இருந்துச்சு, பட் இப்போது அந்த இந்தியன் ரேஞ்சர் வந்து எனக்கு கூட ஒரு ஸ்பெஷல் பாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் எனக்கு ரம்ஜான் அந்த ஃபுட்டெல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் ஒரு குட் நியூஸ், இந்த ஹாலிடேக்கு வந்து நம்ம இந்தியா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் இந்த ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹரியா, முஷரஃப் உயிரோட இருக்கியா இல்லையா, நான் இங்கே தனியாக போராடிட்டு இருக்கேன், எழுந்திரிச்சு வா சீக்கிரம், உனக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்னு கத்திட்டே இருக்க. மீன்வைல் நம்ம ஹரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்புன டீம் ஆல்மோஸ்ட் நியர்பை ரீச் ஆயிடுவாங்க. அந்த ஃபயர் பண்ணுற டீமும் அவங்க பாட்டுக்கு ஃபயர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹரிக்கு ஒரே கோவம், முஷரஃப் உயிரோட இருக்கியா இல்லையா, நான் சாகிறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியா, வந்து கூட ஹெல்ப் பண்ண அப்படின்னு கூப்பிடுவார். பட் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. பார்த்தா பாகிஸ்தான் பங்கருக்குள்ளே போய் பார்த்தா அவர் ஆல்ரெடி தலையில் குண்டடி பட்டு விழுந்து கிடப்பார். ஆல்ரெடி ஃபஸ்ட்டுன்னு ஃபயர் பண்ணப்போ இவர் ஷூட் பண்ண ஆரம்பித்தோடனே அங்கே ஒருத்தன் சுட்டிருப்பான். அதில் இவர் வந்து இவரோட தலைக்கிட்ட புல்லட் போய் இவர் அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருப்பார். பார்த்தா அவரோட ஒய்ஃப்க்கு டெலிவரி பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹரி கூப்பிட்டுட்டே இருப்பார், முஷரஃப் இருக்கியான்னு சொல்லியே. என்ன பண்ணுறதுன்னு ஹரி யோசிச்சுட்டே டக்குன்னு பார்த்தா ஒரு கயிறு இருக்கும். அவர்கிட்ட இன்னொரு கன் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு கன் இருக்கும். அந்த கயிறு எடுத்து கன்னில் ஒன் சைடும் இவரோட காலில் ஒன் சைடும் கட்டிட்டு அந்த கன்னை வெளியில் கொண்டு போய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவார். உள்ளே வந்ததுக்கப்புறம் பக்காடிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. என்னால் தனியாக போராட முடியுமான்னு தெரியலை, என்ன நடந்தாலும் அவங்க கைக்கு நான் உயிரோட கிடைக்க மாட்டேன், திரும்ப நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியலை, நீ ஓடணும் பேஸ் கேம்ப் வரைக்கும், எங்கேயும் நின்றாத அப்படின்றத சொல்லுவார். நம்ம ஹரிக்குள்ளே ஒரு ஃபயர் க்ரியேட் ஆயிரும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிக்கெட் 43 வழியாக எவனும் இந்தியாவுக்குள்ளே வர முடியாதுடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரோட கன் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புவார். அந்த காலில் ஒன்று கட்டியிருப்பார் இல்லையா கயிறு, அந்த கயிறை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஷூட் பண்ணுறாரு, ஒருத்தன் அவுட். அதே மாதிரியே கண்டினியூவாக ஃபயர் பண்ணி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண உடனே நம்ம சப்போர்ட்டிங் டீம் உள்ளே வருவாங்க. நம்ம சப்போர்ட் டீம்கிட்ட இருக்க வாக்கி டாக்கி வாங்கி ஹரி பேசுவார். சார் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சிஓவுக்கு வந்து பயங்கர ஹாப்பி. வெல்டன் ஹரி, உன்னோட வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹரி வந்து, சார் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட், ஆப்போசிட்டில் இருக்க பாகிஸ்தான் பங்கர்லேருந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அந்த முஷரஃப் நமக்கு சப்போர்ட் ஃபயர் கொடுத்தாரு. பட் இப்போ 1 ஹவராக அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியணும், நீங்கள் பாகிஸ்தான் எம்பசிக்கு ரீச் பண்ணி அவரை வந்து ரெஸ்கியூ பண்ண சொல்லுங்கள், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒன்று அவர் அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், வந்து இமீடியட்டாக பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம சிஓஓ அது நம்ம சொல்ல முடியாது, நம்ம எல்ஓசிக்குள்ளே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், அது பாகிஸ்தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹரி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. முஷரஃப் என்னோடய ஃப்ரெண்டு, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் அப்படியே விட்டுட்டு எப்படி வர முடியும், என்னால் வர முடியாது, நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் அந்த எல்ஓசியை க்ராஸ் பண்ணி நான் அந்த சைட் போய் நானே பார்த்துக்கிறேன் முஷரஃப்க்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு பயங்கரமாக சிஓ கிட்ட ஆர்கியூ பண்ணுவார் நம்ம ஹரி. நீ அந்த எல்ஓசியை க்ராஸ் பண்ணனா உனக்கு கிடைக்க போகிறது அவார்ட் கிடையாது, கோர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹரி டென்ஷன் ஆகி, 1.5 மணி நேரமாக என் சாவை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கேன் சார், அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட் மார்ஷல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சிஓவும் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டே எல்லாம் பேசுகிறாரு, ஆர்கியூ பண்ணுறாரு, அவரால் முடிஞ்ச ஃபைட்ஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பாகிஸ்தான் எம்பசிக்கு ஒரு கால் போகுது. அங்கேருந்து ரெஸ்கியூ டீம் வந்துடுறாங்க. அந்த ரெஸ்கியூ டீம் பார்த்த உடனே தான் நம்ம ஹரிக்கு ஒரு சந்தோஷம். அவங்க உள்ளே போய் பார்த்தா முஷரஃப்க்கு உயிர் இல்லை. அதை அவங்க ஹையர் அஃபீஷியலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சுன்னா, அவர் ஃபோனில் சொல்கிறத வச்சு இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு ஹரி, முஷரஃப் இறந்துட்டான் அப்படிங்கிறத. முஷரஃப் என்னை ஏமாற்றிட்டேடா முஷரஃப் அப்படின்னு சொல்லி இங்கே ஹரி ஃபீல் பண்ணுறாரு. டக்குன்னு அங்கே முஷரஃப்க்கு மூச்சு வந்துடுது. அங்கேருந்த டாக்டர் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அந்த வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. முஷரஃப் வெளியில் வந்து பார்த்ததும் நம்ம ஹரிக்கு ஒரே சந்தோஷம். கூப்பிட்றாரு முஷரஃப்னு. முஷரஃப் மைல்டாக திரும்பி பார்த்தோன்னே, நீ செத்துட்டேன்னு நினச்சேன்டா நாயே அப்படின்னு அந்த ஒரு பாசத்தில் பயங்கரமாக திட்டுறாரு. உன்னை எவ்வளோ தடவை திட்டான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. முஷரஃப்க்கு அந்த மொமெண்ட் என்ன ஃபீல் பண்ணுறதுனே தெரியல, லைக் அவருக்கு இருக்க ஃபீல் அப்படி. அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க, அவரோட ஒய்ஃப் பெசாவர் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஹரி சொல்கிறாரு.
உடனே முஷரஃப் சல்யூட் பண்ணுறாரு. அந்த டீமே ஃபுல்லாக ஹரிக்கு சல்யூட் பண்ணுது. முஷரஃபை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹரி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அந்த சப்போர்ட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹரியை ரெஸ்கியூ பண்ணி பேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் பக்காடி மட்டும் அங்கேருந்து வரல. கொஞ்சம் தூரம் வருது, இடையில தண்ணி போகுது. பக்காடிக்கு தண்ணினா பயம். ஸோ அந்த தண்ணியை தாண்ட முடியாமல் அங்கேயே நின்றுச்சு. போன டீம் அதை கவனிக்காமல் ஒன்லி ஹரியை மட்டும் பிக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஹரி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சிஓவை மீட் பண்ண போகும்போது இடையில ஒருத்தர் மீட் பண்ணி உனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஹரியும் சிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த லெட்டரை படிச்சுட்ருக்காரு. பார்த்தா அது ராஜன் கிட்டேருந்து வந்திருக்கும், ஹரியோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து. இது வந்து லாஸ்ட் மந்த் 24 வந்த லெட்டராக இருக்கும். பட் அவருக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு ஹரிக்கு. அதை பிரித்து படித்தா அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க. ஒரு மகனாக நீ செய்ய வேண்டியதை அந்த இடத்துலேருந்து நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அம்மா கடைசி வரைக்கும் நீ வருவன்னு, சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட நீ வருவன்னு தான் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிலிட்ரி லைஃப்னால் இப்படி தான் இல்லை, நம்ம சாகிறதும் தெரியாது, நம்மளை சுற்றி இருக்கவங்க இறந்தாலும் நம்ம போய் பார்க்க முடியாது அப்படின்ற அந்த ஃபீல் நம்மளை அறியாமல் நம்ம கண்ணிலே தண்ணி வர வைக்குது. அதை நினச்சி ஹரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சிஓ ஆஃபீஸ்குள்ளேருந்து கால் வருது. நம்ம ஹரியும் உள்ளே போகிறாரு. ரொம்ப பயமுறுத்திட்ட, உன்னை நாங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். கோர் கமாண்டர் வந்து உனக்கு சௌரிய சக்ரா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சிஓவும் உனக்கு அந்த சிக் லீவ் இல்லாமல் அது இல்லாமல் 2 months எக்ஸ்ட்ரா லீவ் சேங்ஷன் பண்ணியிருக்கேன், போய் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஹரி உடனே எனக்கு இந்த லீவ் வேணாம் சார் அப்படின்னு சொன்னோடனே சிஓவுக்கு பயங்கர ஷாக். என்னடா எப்படி சொல்கிறான் அப்படின்னோடனே லாஸ்ட் மந்த் அம்மா இறந்துட்டாங்க, அந்த நியூஸை சொல்கிறதுக்கு இங்கே பேஸ்க்கு கால் பண்ணப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சிஓக்கு பயங்கர ஷாக் ஆகி என்னோடய ஸ்பெஷல் கண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஊரில் சொந்தம் சொல்லிக்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லை, ஸோ நாங்கள் போகலை சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சிஓ இருந்துட்டு சரி ஓகே உனக்கு பீஸ் டைம் போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன், நீ ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வேண்டாம் சார், என்னை திரும்பவும் அதே இடத்துக்கு அனுப்புங்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே இடத்துக்குண்ணா அப்படின்னு சிஓ கேட்க பிக்கெட் 43க்கு அப்படின்னு நம்ம ஹரி சொல்கிறாரு. உடனே நம்ம சிஓக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இது வரைக்கும் எந்த சிஓவும் ஜவானுக்கு ப்ரோட்டோக்கால் பண்ணதில்லை, முதல் முறையாக நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சல்யூட் பண்ணுறாரு. ஹரியும் அந்த பிக்கெட் 43க்கு முன்னாடியே அந்த வேனில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்களா, அந்த இடத்துல இறங்கி நடந்து வந்துட்டுருக்காரு. இடையில ஒரு ஓடை இருக்கும், அந்த ஓடைக்கிட்ட பார்த்தா நம்ம பக்காடி நின்றுட்டுருப்பான். என்னடா பண்ணிகிட்டு இருந்த 1 மாதம் நான் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரி கேட்டுட்டு நாய்க்கும் சல்யூட் பண்ணுறாங்க. அப்புறம் பேசிகிட்டே வராங்க. அம்மா இறந்துட்டாங்க, நாங்கள் போய் என்ன பண்ண போகிறேன்னு போகலை. தென் எனக்கு ஒரு சௌரிய சக்ரா மெடல் இது பண்ணியிருக்காங்க, நாய்க்கு எந்த சக்ரா அவார்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்திருந்தா உனக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கடா அப்படின்னு பேசிகிட்டே போகிறார். நம்ம வாக் பண்ணிகிட்டே இந்நேரம் முஷரஃப் என்ன ஆயிருப்பான், அவனுக்கு குழந்த பிறந்திருக்கும், ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கும், ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பான்ல அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க. ஃபைனலாக ஒரு மெசேஜ், ஒரு தாய் இறந்ததை கூட ஒரு சொட்டு கண்ணீரில் ஃபீலிங்கை வெளிப்படுத்திட்டு தாய் நாட்டுக்காக போராடுறவங்க தான் இவங்க, நமக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மாதிரி மெசேஜ். ஃபைனலாக ஜெய்ஹிந்த். அதோட மூவி முடிஞ்சிச்சு. தேசப்பற்றோட நட்பையும் கலந்து ஒரு புதுவிதமான படம். நட்புன்னு வந்துட்டால் இனம், மொழி, மதம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது கூட தேசப்பற்றையும் சொல்லியிருக்காங்க. நமக்காக பார்டரில் இப்படி இல்லாமல் போராடுவாங்க அப்படின்னு சில இடத்துல நம்மளை கண்கலங்க வைக்கிற படம். பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.